பிங்கி, நேத்து பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டலையோட்டி? என்னட்டி பிங்கி அழுவுற? கேக்கு வேண்டாம்டி, வேண்டாம்டி, சும்மா தான் கேட்டேன். அது நேத்து பிறந்த நாளுக்கு கேக் வெட்டவே இல்ல தெரியுமா? என்ன சொல்ற பிங்கி? உங்க அப்பா தான் கேக் வாங்கிட்டு வந்தாங்களே, ஏன் பின்ன வெட்டல? அது யாரோ பிரிட்ஜ்ல வச்சிருந்த கேக்கை திருடிட்டு போயிட்டாங்க தெரியுமா? என்ன சொல்ற பிங்கி? வீட்டுக்குள்ள பிரிட்ஜுக்குள்ள வச்ச கேக்கு யார் திருடினது? அதுதான் தெரியல ஆண்டி. சரி சரி, அழுகாதென்ன. எங்க அப்பா எனக்கு நாளைக்கு வேற கேக் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. அந்த திருட மட்டும் என் கையில கிடைச்சானா என் பிறந்த நாளுக்கு அவனுக்கு கேக் கொடுக்கவே மாட்டேன். ச்சே, திருட்டு பிரஸ்கல். பணத்தை திருடுவான், நகையை திருடுவான். இப்படி திங்கிறதுக்கு வாங்கி வச்ச பண்டத்தை இவனு திருடுவானா? காலை ரொம்ப கெட்டி கிடக்குன்னு சொன்னது உண்மையாத்தான் இருக்கும் போல. வீட்டை எதுக்கும் பட்ட பகல்லையே பூட்டிதான் வச்சிருக்கணும் போல. என்னாச்சு இந்த நயன்தாரா அக்காக்கு? தன்னால தனியா இருந்து பேசிட்டு இருக்காங்க. மைனி இங்க பாருங்க மைனி, நயன்தாரா அக்காக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எக்கோ எக்கோ, நீ சொன்ன மாதிரி தனியா தாண்டி பேசிட்டு இருக்காங்க. நயன்தாரா அக்கா என்னாச்சு உங்களுக்கு? வாங்கடிம்மா, மதனி நாத்தனாரும் ஒண்ணு வந்துட்டீங்களா? நாங்க ஒண்ணா வர்றது இருக்கட்டும், நீங்க ஏன் தனியா பேசிட்டு இருக்கீங்க? காலம் கெட்டு போச்சு அன்னைக்கிளி, காலம் கெட்டு போச்சு. என்ன சொல்றீங்கக்கா? நீங்க இப்படி சொல்ற அளவுக்கு என்ன நடந்துச்சுக்கா? உட்காரு சொல்றேன். அது வேற ஒண்ணு இல்லட்டி, என் பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன பிள்ளை அலையுமே. ஆமா, அந்த பிள்ளை பேர் கூட பிங்கி தானே? ஏன் அந்த பிள்ளைக்கு என்னாச்சு? சேட்டை பண்ணிட்டு தெரியுதாலோ? சின்ன பிள்ளைன்னா சேட்டை பண்ணதான் செய்யும், அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. காலம் கெட்டு போனதுக்கும் பச்சை பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? அந்த பிங்கிக்கு நேற்று பிறந்த நாள் பார்த்துக்க. அவங்க அப்பா கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு தெருவில் எல்லாத்தையும் சொல்லிட்டே அலைஞ்சுது. சரி, என்ன பிறந்த நாளைக்கு கேக் வெட்டிட்டு உங்களுக்கு கொண்டாந்து தரலையா? அதான் காலம் கெட்டு போச்சுன்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? பாத்தியில மேனி, ஓசியில ஒரு கேக் பீஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இப்படி காலம் கெட்டு போச்சு நாடு கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு தெரியுதாவ நம்ம நயன்தாரா அக்கா. ஆமாட்டி, வீட்டுக்கு நிறைய சின்ன பிள்ளைல வந்திருக்கும், ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்திருக்கும், காலியா இருக்கும். இதுக்கு போய் எதுக்கு வருத்தப்படுதாவன்னு காலடி? ஐயா அன்னைக்கிளி, அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் வருத்தப்படல. இன்னும் எதுக்குதான் புலம்பிட்டு இருக்கீங்க? சொன்னா தானே தெரியும். அடியே, அந்த பிள்ளை கேக் வெட்டுறதுக்காக பிரிட்ஜுக்குள்ள பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கி வச்சிருந்துச்சு. சரி, கேக் வெட்டினா வருஷம் வருஷம் எனக்கு ஒரு பீஸ் கொடுக்கும் பார்த்துக்க. பீஸ் வரும்னு ஆசையா காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு விடிய காலம் அழுதுகிட்டே வருது. ஏன் என்னாச்சு? ஏண்டி பிங்கி, பர்த்டேக்கு தான் கேக் வெட்டி சந்தோஷமா தானே இருந்திருப்பேன், எதுக்கு இன்னைக்கு அழுதுகிட்டு வரேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பிள்ளை நான் கேக்கே வெட்டலன்னு சொல்லுது. பிரிட்ஜுக்குள்ள கேக் வாங்கி வச்சு அதை வெட்ட வேண்டியதானே? எதுக்கு வெட்டாம வீடு விட தெரியுதா அந்த பிள்ளை? பிரிட்ஜுக்குள்ள வச்ச கேக்க காணுமான்டி, அதுக்கு தான் அந்த பிள்ளை அழுதுட்டு போயிருந்திருக்கா. என்ன சொல்றீங்க நயன்தாரா அக்கா? பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு பிரிட்ஜுக்குள்ள வாங்கி வச்ச கேக்க காணுமா? இது அநியாயமா இருக்கு. ஐயோ, இப்படிலாம் நடந்துச்சுன்னா என்ன பண்றது? பட்ட பகல்லையே அதுவும் போயும் பிள்ளை, பச்சை பிள்ளை பிறந்த நாளுக்கு வாங்கி வச்ச கேக்கு யாருக்கு எடுத்திருப்பா? அதான் அன்னைக்கிளி, எனக்கும் ஒன்றும் புரியல. பாவம், பச்சை பிள்ளை அழுதுகிட்டே போகுது. எம்மடி, திருட்டு போய் அவ ஊருக்குள்ள நடமாடிட்டு தான் இருக்கானா? திருட்டு போய்னா காசு திருடுவான், பணத்தை திருடுவான். போயும் பச்சை பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடி வாங்கி வச்ச கேக்க திருடுவானா? எம்மடி, 1 கிலோ கேக்கு 700 ரூபா. 2 கிலோ கேக்கு வாங்கி வச்சிருந்தாவ 1400 ரூபா. 1400 ரூபா கேக்க அப்படியே ஆட்டையை போட்டு போயிட்டான்டி. களவாணி பே, நல்லா இருப்பானாவே. அந்த பிள்ளைதான் பாவம் அழுதுகிட்டு போகுது. நானும் ஒரு கேக்க ஓசில தின்னுப்படலான்னு பார்த்தேன். நமக்கு கிடைச்சது இந்த முறுக்கும் சாவும் தான் போலுக்க. பிளாக் ஃபாரஸ்ட் திங்க கொடுத்து வைக்கல. அவனுக்கு என்ன வருத்தம், உங்களுக்கு என்ன வருத்தங்க மாதிரி ஆயிப்போச்சு. பணத்தையும் நகையும் பாதுகாக்கிற மாதிரி பண்ட பலகாரங்களையும் பாதுகாத்து வைக்கணும் போல தெரியுதே. ஆமா அன்னைக்கிளி, அதைத்தான் தனியா கிடந்து புலம்பிட்டு கிடந்தேன். அந்நேரம் பார்த்து உன் நாத்தனாக்காரி என்ன பார்த்து புலம்புறேன்னு சொல்லிட்டு தெரியுதா. ஐயோ, களவாணி பைய யார் வீட்டுக்குள்ள எப்ப வேணாலும் புகுந்துருவானே.
அதுவும் பணத்தை திருடினா வச்சு பத்திரமா வச்சுக்கலாம், பலகாரத்தை திருடவனு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. பார்த்து டீ பார்த்து, 4 முடி வீட்டை பத்திரமா பூட்டி வச்சுக்கேன்னு. கேக்கு வாங்கலையோ? கேக்கு வாங்கலையோ? கேக்கு. நயன்தாராக்கா, நீங்க தான் நேத்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணீங்களே, இப்போ எவனோ கேக் வித்துட்டு வரான், வாங்கிக்கங்கக்கா. ஏன் நாத்து, உனக்கு காது கேக்குதா இல்லையா? எவனோ இல்ல எவளோ, வேற யாரு, நம்ம சின்ன பொண்ணு சத்தம் தான் அது. ஆசையா காத்து கிடந்தேன், இன்னைக்கு சின்ன பொண்ணுடைய கேக்க வாங்கி சாப்பிட வேண்டியதான். ஜில்லுன்னு ஒரு கேக்கு வாங்கி நீயும் சாப்பிடு, வாயில் போட்டு சாப்பிடு. நயன்தாராக்கா, ஸ்வீட்டான கேக்கு, சூப்பரான கேக்கு வாங்கிக்கிறீங்களாக்கா? அன்னைக்குலேக்கா உங்களுக்கு வேணுமா? மலையோரம் வீசும் காற்றே மனதோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. மலையோரம் வீசும் காற்றே மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. ஓ, கேக்கு வேணுமாக்கா? இதோ கொண்டு வரேன். அடியே, கேக்கு தான் கேக்கலடி, பாட்டு பாடணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி உட்காந்துட்டேன். இப்போ நீங்க கேக் வாங்கிக்கோங்க. நம்ம நயன்தாராக்கா தாண்டி கேக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வாங்கிக்கோங்க நயன்தாராக்கா. என்னடி இந்த கேக்கு வெறும் கரேர்னு இருக்கு? அன்னைக்குலேக்கா, இது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கா, அதான் பிளாக்கா தான் இருக்கும். ஏண்டி, பிளாக்னா கருப்பு, ஃபாரஸ்ட்னா காடு, கருப்பு காட்டுனா கேக்குக்கு பேர் வச்சிருக்காங்க. சே, பிறந்த நாளைக்கு எப்படிதான் இந்த கருப்பு காட்டை வாங்கி வெட்டுறாங்கன்னு தெரியல. ஐயோ அடியே 4 முடி, நீயும் உன் அறிவு சிந்தனையும். அடியே 4 முடி, சிக்கன் 65 வாங்குற, உனக்கு அதுக்காக 65 கோழியா தராங்க. சரியா சொன்னடி, 65 கோழி எங்க தாரான், ஒரு 5-6 பீஸ் தான் தாரான். அதே போலதான். அடியே 4 முடி, நல்ல வேளை நான் மைசூர் பாக்கு விக்கலட்டி. மைசூர் பாக்கு வித்த என்னடி ஆகும்? இந்த 4 முடி மைசூர் பாக்கு வாங்கி அதுக்குள்ள மைசூரை தேடினாலும் தேடுவா. இப்பதாண்டி கேக்கு சாப்பிடணும்னு நினைச்சேன், நல்ல வேளை கொண்டு வந்துட்டேடி. ஆமாக்கா, நீங்க நினைச்சதை கொண்டு வர்றதுக்கு தானே நான் வியாபாரமே பாக்குறேன். ஆமா சின்ன பொண்ணு, உனக்கு யாரு இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு? அது வந்து நயன்தாராக்கா, பக்கத்து வீட்டு பிங்கு மூலமா ஃப்ரீயா வர வேண்டிய கேக்கு இப்ப காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. என்னது, பக்கத்து வீட்டு பிங்கியா? எதுக்கு இப்ப அவளை கூப்பிடுறீங்க? அடியே, அவளெல்லாம் யாரும் கூப்பிடலட்டி, அந்த பிள்ளை பிறந்த நாளைக்கு வாங்கி வச்ச கேக்கு தொலைஞ்சு போச்சான், அதான். என்ன சொல்றீங்க? கேக்கு தொலைஞ்சு போச்சு? ஆமாட்டி, பிறந்த நாளைக்கு கேக் வெட்டுறதுக்காக பிரிட்ஜுக்குள்ள வாங்கி வச்சாங்களாம். பிரிட்ஜு திறந்து பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு கேக்க காணுமா. அது எப்படி அங்க இருக்கும்? அது எப்படி அங்க இருக்கும்? அதான் அந்த கேக்க நான் தானே ஆட்டையை போட்டு வந்தேன், பின்ன எப்படி பிரிட்ஜை திறந்து பார்த்தா கேக் இருக்கும்? என்னடி யோசிக்கிற நீயே? ச்சே, பாவம் என்ன அந்த புள்ள, ரொம்ப கவலைப்படுல. வேணா என்கிட்ட ஒரு கேக் வாங்கி கூட சொல்லுங்கக்கா. இந்த கேக் பார்த்தா என் பர்த்டே கேக் மாதிரியே இருக்கு. யப்பா, இந்த பிங்கி பிள்ளை கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சே. இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. என்ன மைனி இவ இப்படி சொல்றா? ஒருவேளை சேச்சே அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லட்டி. சின்ன பொண்ணு ரொம்ப ஜென்டில் விமன். ஆமா, நீங்க தான் சின்ன பொண்ணு மெச்சிக்கணும். அவ சரியான திருட்டுக்காரி தான். எனக்கு நம்ம சின்ன பொண்ணு மேல சந்தேகம் இருக்கு. சே, அப்படிலாம் இல்ல. ஆனா இந்த கேக்ல சென்டர்ல என் பேர் எழுதி இருந்துச்சு. இந்த கேக்ல என் பேர் இல்ல. திருடிட்டு போன வேலையா உன் பேரை எடுத்துட்டு அதுல பிஸ்கட்டை துருவி சாக்லேட் துருவி போட்டு கேக்கை ஃபில் பண்ணிட்டேன்ல. பிங்கி, அழக்கூடாதுன்னா, இது நானே என் வீட்ல என் கையால செஞ்ச கேக்குமா, வேணா வாங்கிக்கிறியா? என்னது, இந்த கேக்கு உன் கையால செஞ்சதா? ஐயய்யா, அப்ப இந்த கேக்கு கன்றாவியா தான் இருக்கும். எனக்கு வேணாம், எங்க அப்பாவை ஒரு நல்ல கடையில போய் வாங்கிட்டு வர சொல்லிக்கிறேன். அசிங்கப்பட்ட சின்ன பொண்ணு, அவமானப்பட்ட சின்ன பொண்ணு, கேவலப்பட்ட சின்ன பொண்ணு. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டா கூட பரவாயில்ல, திருடி மாட்டிக்கிட்டாதான் தப்பு. எப்படியோ திருட்டுத்தனம் தெரியாம எஸ்கேப் ஆயிட்டேன், நானே சந்தோஷத்துல இருக்கேன். இந்த 4 முடி வேற பாத்தியல் அன்னைக்குலேயேக்கா, இந்த சின்ன பிள்ளைக்கு எம்பிட்டு சேட்டன்னு. நீங்களாவது வாங்கி சாப்பிடுங்கக்கா, கேக்கு சும்மா சூப்பரா இருக்கும். முதல்ல எனக்கு குடுடி ஒரு கேக்கு பீஸ். என்ன வேலை? ஏக்கா, 1 கிலோ 700 ரூபான்னு வித்துக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். சரிடி, ஒரு ஃபுல் கேக்ல எங்களுக்கு வேண்டாம், ஒரு பீஸ் மட்டும் கொடு. ஒரு பீஸ் கணக்கு பார்த்தா கூட 70 ரூபா வரும். 70 ரூபா கொடுத்து வாங்குறதா இருந்தா நாங்க கடையிலே வாங்கிக்க மாட்டோமா? ஒன்னும் தேவையில்லை போ. சரிக்கா, உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஒரு 65 போட்டுக்கவா? திங்கணும்னு ஆசைப்பட்டாச்சு டி, அதுக்காக 65 ரூபா கொடுத்து ஒரு துண்டு வாங்கயா? வேணாண்டி, ஒரு 60 ரூபாய போடட்டி. ஆமா 60 ரூபானா எல்லாரும் வாங்கிக்கிறேன்டி. நான் என்ன காசு கொடுத்தா வாங்கிட்டு வந்தேன், ஆட்டை போட்டு வந்ததானே. 60 ரூபாய்க்கு தாராளமா கொடுக்கலாம். 5 பைசா இல்லாம எனக்கு அவ்வளவு லாபம் தான்.
சரிக்கா, கடையில் வாங்கியிருந்தா என்னால் இந்த விலைக்கு கொடுக்க முடியாது. நானே வீட்டில் செஞ்சேங்கிறதுனால என்னால் இந்த விலைக்கு தாராளமாக கொடுக்க முடியும். வாங்கிக்கங்கக்கா, வாங்கிக்கங்க. ஒரு பீஸ் 60 ரூபானே வாங்கிக்கங்க. இந்தாங்கக்கா, கேக் சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே ஆல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க பேர்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு கிறிஸ்மஸ் சங்கரிக்கு பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. கமெண்ட் பண்ணவங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீனி, சஷ்வந்த், ரோஹித், கல்பனா, கனிஷ்கா, பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரெண்ட், ராதிகா, செல்வம், தமிழ் செல்வம், ஆகாஷ், துரை. நம்மளோட சப்ஸ்கிரைபர் குமார் கற்பகத்தோட பொண்ணு சஷ்விகா ஸ்ரீக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாப்பா. கலாமதி, மகிஷாலினி, மதுரை, கே கோகிலேஸ்வரி, சரண்யா, அம்மு, கவிநிலவே, லக்ஷ்மிபதி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. உங்க நேம் இதில் மிஸ் ஆயிடுச்சுன்னா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, அதில் கண்டிப்பா இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.